ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிப்ளமோ நர்சிங்கான அட்மிஷன் இப்போது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதில் இருக்க பாருங்கள், மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக அப்ளை பண்ணுற லிங்க் உள்ள வந்து போயிடுவீங்க. அதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இருக்குது செகண்டாக இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, டிப்ளமோ இன் நர்சிங்கான அட்மிஷன் தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டிப்ளமோ நர்சிங்க்கு பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா ஃபோன் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே வந்துன்னா ஒரு சில டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 25/11/2021 4/12/2021 நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொரியரில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது 6/12/2021 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சிடணும். ஓகே, கீழே வந்துன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீழே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பாருங்கள், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பி வச்சாகணும். ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். 6/12/2021 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த அட்ரஸ்க்கு இருக்கணும். அதுக்கப்புறம் போகிற அப்ளிகேஷன் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணணும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் படித்தவங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரி வந்து 300 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அதர் கேட்டகரி SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து தேவை கிடையாதுன்ற தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயசு, அதாவது 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 60% சீட்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் 12th படித்தவங்களுக்கு 65% சீட்டு வந்து ஒதுக்குவாங்க. அதேமாதிரி ஒகேஷனல் நர்சிங், ஃபவுண்டேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு 25% வந்து பார்த்தா சீட் ஒதுக்குற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி இவங்க எல்லாமே வந்து 10th வந்து 40% தான் மார்க் வந்து எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துருந்தால் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ணணும். இதே SC ST தான் நீங்கள் ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறதே போதுமானது. ஓகே, ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எப்படி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களது நிரப்பப்பட்ட இணையதள விண்ணப்ப படிவத்தை அனைத்து இணைப்படும் A4 அளவுள்ள உரையில் வைத்து அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிரப்பப்பட்ட இணையதள விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டவுடன் தேர்வுக்குழுவால் ARN நம்பர் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு உங்களுக்கு ARN நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே, கீழே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்னதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்து இந்த ப்ராஸ்பெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே போனால் எந்த காலேஜெலாம் இருக்குது, எவ்வளோ சீட்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிப்ளமோ நர்சிங் உமன் கோர்ஸ் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கான நேம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் நேம் வந்து 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக 12th மார்க் ஷீட்லேயுமே நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இயர் மந்த் அதுக்கடுத்து டே இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து லாகின் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. திரும்பவும் நீங்கள் என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டை திரும்ப வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 11th பாஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11th பாஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் HSCயா CBSCன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் குவாலிஃபைட் இயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 2021 பாஸ் பண்ணலாம், 2021 கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய HSC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த OTP நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு லாகின் ஐடியில் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த லாகின் ஐடி அப்படின்னா மெயில் ஐடி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாரி உங்களுக்கான டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் போய்ட்டு உங்களுடைய பேரண்ட் நேம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க. உடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி வந்துருச்சு. அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டானதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BCA MBCன்றதை உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கேஷ் நேம் ஷோ ஆகும். இல்லை நிறைய கேஷ் நேம் ஷோ ஆகும். உங்கள் கேஷ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் கொடுத்தாலும் கூட விட்டுடலாம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தவங்க. அதுக்கடுத்து எந்த தாலுக்கில் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த தாலுக்கு நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து தாசில்தார் வந்து கொடுத்தாங்களா இல்லை டெப்டி தாசில்தார் கொடுத்தாங்களா அப்படின்றத நீங்கள் அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போய் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், உங்களுடைய தாலுக் நேம். ஸோ ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அட்ரஸும் சேம் கொடுத்தா போதும் அந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கீழே பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்கள் பின்கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 rupees வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் எஸ் கொடுங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேலே SR நோ கொடுங்க. ஃபிசிக்கல் சேனல் SR நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அடுத்த பேஜில் வந்து போவீங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க. அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் வேறு ஸ்கூலில் படித்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். 6th நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 7th, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8th, அதுக்கடுத்து 9th எப்போ முடிச்சிங்க, 10th எப்போ முடிச்சிங்கன்ற மாதிரி 6th to 12th வரைக்கும் உள்ள இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 7th எந்த ஸ்கூல் படிச்சிங்க, 8th எந்த ஸ்கூல் படிச்சிங்கன்ற மாதிரி 6th to 12th வரைக்கும் எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுவே ஒரே ஸ்கூலில் படிச்சினா மேலே இருக்குது பாருங்கள் அப்ளை 6th to all அந்த ஸ்கூலில் காப்பி பண்ணால் போதும் மொத்த ஸ்கூல் நேம் வந்து காப்பி ஆகிடும். இல்லை வேறு ஸ்கூல்னா அந்த 12th வேறு ஸ்கூலில் படிச்சுனா 12th அந்த வேறு ஸ்கூல் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 6th எந்த ஸ்கூல் படிச்சிங்க, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை வந்து பார்த்தா ஃபுல்லி எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை வந்து செல்ஃப் ஃபினான்ஷியல் ஸ்கூலில் படிச்சிங்களான்றத கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 6th to 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சினோ அந்த ஸ்கூலுக்கான டைப்பை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் தான் செல்ஃப் ஃபினான்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்கூல் டைப்பை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க. இதே கவர்மெண்ட்னா ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் கவர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 6th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிடோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் படிச்சிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்தால் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அடுத்த பேஜுக்குள்ள வந்து போவீங்க. ஓகே, இதில் அகாடமிக் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிச்சிடன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குரூப் கோடு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள்.
உங்களுடைய மார்க் ஷீட்டே வந்து குரூப் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க் ஷீட்டில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 2503 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் குரூப் கோட். உங்கள் குரூப் கோடை நீங்கள் கரெக்டாக பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தமிழை வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜை எடுத்து படிச்சினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் அட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த அரியருமே உட்காந்து பாஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் அட்டம் வந்து கொடுத்துக்கோங்க. அரியர் வச்சுருந்தா செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து HSC குரூப் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் குரூப் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அதர் குரூப்னா அதர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்து முடிச்சுட்டு அது கீழே மார்க் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷை விட்டு அதுக்கடுத்து 4 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் சரி உங்களுக்கான சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் 2 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி அதே ஆர்டர் வைஸாக உங்களுக்கான மார்க் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தப்பாக கொடுத்துறாதீங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஓகே, தமிழை விட்டுட்டு மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி. ஸோ ஏப்ரல்னா ஏப்ரல் கொடுங்க, இல்லை மே மந்த் வந்து கொடுங்க. ஸோ மந்த்தை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இயரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2021 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெயின். ஸோ தமிழை விட்டுட்டு மீது எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய் நீங்கள் 100னா 100 வந்து கொடுத்துங்க மேக்ஸிமம் மார்க். ஸோ 100 கொடுத்தா போதும், என்னத்துக்கு 100 வந்து காப்பி ஆகிடும். இப்போ இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 1 கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து ஷோ பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஸோ வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பயாலஜி, அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி இந்த ஆர்டர் வைஸாக உங்களுக்கான மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ தமிழை விட்டுட்டு மீதி எல்லா மார்க்குமே மார்க் ஷீட்டில் இருக்க வயசில் ஆர்டரில் உங்களுக்கான சப்ஜெக்ட் மார்க்கை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பாயிண்டில் இருந்தாலும் டெசிமல் நம்பர் இருந்தாலும் சரி அந்த மார்க்கை அதில் இருக்க மாரி அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே தப்பு இல்லாத கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இதில் ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மதர் டங் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து சிவிக் நேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டி இருக்கலாம், டவுனில் இருக்கீங்களா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தான்றத உங்களுடைய சிவிக் நேட்டிவ் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்றத கேட்டால் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக சிவிக் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் வந்து கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபாலிட்டி ஸ்கூலா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்துன்றத உங்கள் ஸ்கூலில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் பேரண்ட் ஆக்குபேஷனோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வேண்டோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. பிலோ 1 லேக்னா பிலோ 1 லேக் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஃபேமிலி இன்கம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களால் ரெடி பண்ண முடியும்னாலும் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிரதர் சிஸ்டர் வந்து வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பிரதர் சிஸ்டரில் போயிட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போவீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ரிசைஸ் பண்ணி வச்சுட்டு செலக்ட் ஃபோட்டோ, செலக்ட் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணதும் ப்ரிவியூ வரும், 100% கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக என்ட்ரு அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜுக்கு வருவீங்க. இப்போவே நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் வந்து தப்பாக இருந்தால் இப்போவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா சப்மிட் அப்ளிகேஷனில் வந்து ஷோ ஆகிருக்கு. இது எஸ்சின்றதால வந்து பார்த்தா சப்மிட் அப்ளிகேஷன். ஸோ டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே போகுது. ஸோ எந்த மாதிரி ஃபீஸுமே வந்து கேட்கல. இதுவே நீங்கள் பிசி எம்பிசி கேட்டகரி இருந்தால் இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் பேமெண்ட் பண்ண தேவை, டேரெக்டாக சப்மிட் அப்ளிகேஷனுக்குள்ளே போவீங்க. இதுவே அதர் கேட்டகரி இருந்தால் நீங்கள் 300 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூபிஐ கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 விதமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் 300 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க. பேமெண்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதுமாரி கன்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு மேலே இருக்குது பாருங்கள்,
டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். இப்போ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்ளிகேஷன் இதை நீங்கள் அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சரை போட்டுருங்க. அதேமாரி பிளேஸ் அண்ட் டேட் கேட்டிருக்காங்க, பிளேஸ் அண்ட் டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொரியரில் வந்து அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். அதாவது உங்கள் டிசி 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 11th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்ததுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சாலும், இதுவே நீங்கள் SC ST இருந்தால் இன்கம் சைட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிக்காத வேறு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுவே நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்க தேவை. ஓகே, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அட்டாச் பண்ணி கொரியரில் வந்து அனுப்பணும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழே அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பேஜஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் சொல்லிக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து அனுப்பி வச்சாகணும். ஓகே, இதில் போய்ட்டு உனக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஃபோட்டோ ஓட்டிட்டு கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட் பிளேஸ் கொடுத்துருங்க. அதேமாரி பேனோட சிக்னேச்சர் கேட்டிருக்குங்க. உங்கள் பேனோட சிக்னேச்சர் அவங்க பிளேஸ் டேட் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தா லாஸ்ட் பேஜ். இதை நீங்கள் இந்த பேஜை வந்து உங்கள் கொரியரில் முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த கொரியர் பாக்ஸ் இருக்குது A4 கவர் மேலே முன்னாடி ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த A4 கவரில் போட்டு ஸோ கூட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 6th கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து கொரியரில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி A4 கவரில் இது எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 5 பேப்பரில் 4 ஃபஸ்ட்டு 4 பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை அப்ளிகேஷனுக்கெல்லாம் சப்மிட் பண்ணி கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.